சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இன்று வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ம வாழ்க்கை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதா வாழ்க்கை. அது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. இந்த ஸ்லைடை பாருங்களேன். நம்ம கருவில் தோண்டுகின்றோம் எல்லோரும். நான் சொன்ன கருவில் தோன்றும் பொழுது நம்ம இருக்கிற சைஸ் 7 மைக்ரான் சொன்னேன். அந்த 7 மைக்ரான் ஒரு சிங்கிள் செல்லில் ஆரம்பித்து கருவில் குழந்தையாகி குழந்தை நம்ம பிறந்து கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது இரண்டும் நம் கையில் இல்லை. கருவில் தோன்றுகின்றோம், கல்லறையில் மறைகின்றோம். இரண்டிற்கு நடுப்பில் இருக்க கோடுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது தான் நம் கையில். வாழ்க்கை நம் கையில்தான். அதுவும் நம்பிக்கையில், மிக முக்கியமாக தன்னம்பிக்கையில். அதைவிட முக்கியம், பெரியார் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கையை அகற்றி தன்னை உணர்ந்து வாழ்க்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. அதுதான் பகுத்தறிவு, அதுதான் விஸ்டம், அதுதான் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்கிறது. இந்த வாழ்க்கை என்ற இதை அந்த கோட்டை மேலே இருக்க மாதிரி கூட்டலாம், இல்லை கோட்டை கீழே இருக்க மாதிரி குறைத்தும் சீக்கிரம் இறந்தும் விடலாம். வாழ்க்கை என்ற பயணம் கருவில் தோன்றி கல்லறையில் மறைகின்ற இடைவெளியை கூட்டுவதோ குறைப்பதோ அவரவர்கள் கையில்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், கையளவு உள்ள இதயத்தை காப்பதும் அவர்கள் கையில் மட்டும்தான். அதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த ஸ்லைடை பற்றி சிலதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இறந்தவுடன் என்ன சொல்கிறோம்? நம்ம சமாதி என்கின்றோம். இறப்பது எவராலும் தடுக்க முடியாது. இறந்தவுடன் சமாதி என்பதற்கு ஆதி என்பது இறைவன், இயற்கை, அதற்கு சமமாக போவதால் தான் சமாதி. நிறைய பேர் சொல்லுவாங்க அடக்கமாகிவிட்டார். இறந்த பிறகு அடக்கமாவதல்ல, உயிருடன் இருக்கும் பொழுதே அடக்கத்துடன் இருக்க வேண்டும். இயற்கை எய்தினார் சொல்கிறாங்கள்ல, இறந்த பிறகு இயற்கை எய்வதல்ல, உயிருடன் இருக்கும் பொழுதே இயற்கையுடன் ஒட்டி வாழ்க்கை நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் இதோடைய இதுக்காக போட்டிருக்கேன். ஒன்றுன்னு கேட்டாங்க ஒரு மீட்டிங்களோட, பிறக்கின்ற குழந்தை இறப்பது என்பது கட்டாயம். அதற்காக தான் வச்சுருக்காங்களா பிரசவம். பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை சவத்துக்கு போய் இறக்கப் போகின்றது. உலகத்தில் பிறந்த அனைவரும் இறக்கப் போகின்றோம். அது இயற்கையில் இட்ட கட்டளை. அந்த பிரசவம் பிறந்து சமமாக போவது, அந்த இரண்டிற்கும் வெளியேதான் வாழ்க்கை. அதை கூட்டுவதோ குறைப்பதோ உங்கள் கையில். அதான் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த வாழ்க்கை எனும் கோட்டை இந்த படத்தில் பாருங்களேன், மேல் நோக்கி வைத்து கொண்டால் அது நகைச்சுவை, ரசிக்கின்றீர்கள், உங்கள் வாழ்க்கை கூடிக்கொண்டே இருக்கும். அதே அந்த கோட்டை கீழ் நோக்கி வச்சு எதுக்கெடுத்தாலும் டிப்ரெஷன், கோபம், உம்முன்னு இருந்தால் வச்சுங்க, அந்த நெகட்டிவ் மாதிரி வந்தால் வாழ்க்கை அளவை குறைக்கின்றது என்பதற்காகத்தான் நகைச்சுவையை இன்றியமையாமல் ஆக்கி கொண்டேன். அதான் அடிக்கடி மீது சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், பழமொழி இல்லை. நான் சொல்கிறேன், புதுமொழி சொக்கலிங்கம் சொல்கிறது, வாய் விட்டு சிரித்தால் நோயற்றே வாழ முடியும். நோய் விட்டு செல்வதில்லை, நோயற்று வாழ முடியும்.
ஸோ எதுக்கு சொல்ல வரேன், எவருக்காவது நோய் இருந்தால் இன்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொண்டால் அந்த நோய் உங்களை விட்டு போய்விடும் என்பதற்காகத்தான். இன்னொன்று, இந்த ஸ்லைடை பாருங்களேன். நீ சிரிக்கும்பொழுது உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தால் உனக்கு அழகாக தெரியும். பட் யாரும் கண்ணாடியில் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. தயவுசெய்து இனிமேல் உங்களுக்கு ஒரு முறை கண்ணாடியில் சிரித்து கொண்டு பாருங்கள், அழகாக தெரிவீர்கள். அதே நீங்கள் பிறரை சிரிக்க வைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது உங்கள் முகம் மற்றவர்கள் அனைவருக்கும் அழகாக தெரியும். அதான் எவன் ஒருவன் தான் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வைத்து பயனடைய செய்கின்றானோ அவன் மனிதன் இல்லை, மாமனிதன் அல்ல. அவன் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும் பொழுது அவன் தெய்வமாகவே மாறிவிடுகின்றான். அதுவும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த ஸ்லைடை நம்ம பார்த்துருப்பீங்க, மறுபடியும் சொல்ல விரும்புகின்றேன். அமைதியாக இருக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி என்ற உணர்வை நீங்கள் ரசிக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நான் சில சமயம் நகைச்சுவை சொல்லும் பொழுது நீங்கள் சிரிக்கிறீங்க, நிறைய பேர் கைத்தட்டினீங்க கூட எனக்கு தெரியும். அந்த கைத்தட்டி மகிழ்ச்சி அடைவதே பெரிய ஒரு சக்தி. ஏன்னால் இது அனைத்தும் செய்யும்பொழுது என்டார்ஃபின் கூடிடும், மெலட்டோனின் கூடும், அட்ரினலின் ஹார்மோன் குறைஞ்சிரும். இந்த கைத்தட்டும் பொழுது ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன். உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாக இருக்கின்றன. அந்த பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்பட்ட உணர்வுகள் ரிஃப்ளெக்ஸ் பண்ண மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் மறுபடியும் சென்றடைந்து 100 வருடங்கள் கடந்து ஏங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் மகிழ்ச்சியாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி இந்த நேயர்கள் அனைவரும் தயவுசெய்து கைத்தட்டுங்கள். நீங்கள் கைத்தட்டுவதை என்னால் உணர முடியும். நான் பார்க்க முடியாமல் இருக்கலாம், கேட்க முடியாமல் இருக்கலாம். அந்த கைத்தட்டி மகிழும்போது ஒரு மீட்டிங்கில் கேட்டேன், நீங்கள் கைத்தட்டியது என் பேச்சுக்கா, உங்கள் நலத்திற்கா, உடல் நலத்திற்கா? அனைவரும் சொன்ன கருத்து 2ற்கும் என்று சொன்னார்கள். தயவுசெய்து அமைதி, மகிழ்ச்சி, நகைச்சுவை என்ற உணர்வு கைத்தட்டி மகிழுங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த நகைச்சுவை ரசித்தவர்கள் யார்களா தெரியுமா? சாக்ரட்டிஸ் நகைச்சுவை பிடிக்கும், திருவள்ளுவருக்கு பிடிக்கும், திருமூலருக்கு பிடிக்கும், மகாத்மா காந்தி ரசித்து வாழ்ந்தார், வேதாத்திரி மகரிஷிக்கு பிடிக்கும். மகாத்மா காந்தி ஒரு முறை மீட்டிங்கில் சொல்லியிருக்கார், என்னிடம் இருந்த நகைச்சுவை எடுத்துவிட்டால் நான் அன்றே தூக்கு போட்டு இறந்து விடுவேன் என்று. ஸோ நகைச்சுவை என்பதை 6வது சுவையின் உணவுடன் நகைச்சுவையின் 7வது சுவையை நீங்கள் ரசித்து டெய்லி நீங்கள் ஒரு நகைச்சுவையின் உணவை சாப்பிட்டால் எந்த வியாதியும் உங்களிடம் அணுக முடியாது என்பதில் கருத்தில்லை. அதற்காக இந்த வாரம் மறுபடியும் சொல்கின்றேன், அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு இந்த ஸ்லைடில் பாருங்கள். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்ற உணர்வுடன் வாழ்ந்தால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. சமூகத்தில் பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றில் நல்லவை எவை, தீயவை எவை என்பதை பிரித்தறிந்து நம்முடைய பங்களிப்பை எப்படி அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு துவங்கிவிட்டது. இந்த புத்தாண்டு தினம் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை பற்றி இன்னும் கூட நமக்கு பல நினைவுகள் இருக்கின்றன. நண்பர்களை சந்தித்தது, அதே போல் இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது, புத்தாண்டு சபதங்கள் எடுத்துக்கொண்டது, பழையனவற்றை மறந்து ஒரு புதிய ஒன்றை துவங்க வேண்டும் என்கிற நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், இப்படி பலவிதமாக இந்த புத்தாண்டு நமக்கு துவங்கி இருக்கிறது. இந்த சமயத்தில் நாம் இந்த புத்தாண்டு தின இரவு அன்று நடந்த பல சம்பவங்கள் நம்மை மனதை ஒரு வருந்தச் செய்யக்கூடியதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களின் மூலமாக நாம் புத்தாண்டை எப்படி நாம் வரவேற்கிறோம் என்பது குறித்த பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழுவதை நம்மால் தவிர்க்க முடியவில்லை. சென்னை நகரத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவிற்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன என்று தான் செய்திகளின் மூலமாக அறிகிறோம். அப்படி பார்க்கிற போது கடற்கரைகளில் மக்கள்
பெருமளவு கூடி நின்றார்கள். அதே போல் நிறைய புத்தாண்டு விருந்துகள், கொண்டாட்டங்கள், சந்திப்புகள் நடந்து கொண்டே இருந்தன. நட்சத்திர விடுதிகளில் மிகப்பெரிய அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் கூட சுற்றுலா பயணிகள் கடற்கரை நகரமான சென்னையை நோக்கி அவர்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்தார்கள் என்பதை நம்மால் காண முடிந்தது. இப்படியாக இந்த புத்தாண்டு தினம் ஒரு கழிந்து சென்றாலும் கூட அப்போது நடந்த பல சம்பவங்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் இதை பற்றி பேசினாலுமே கூட இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்று எதுவுமே இல்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது சென்னை நகரத்தில் மட்டும் புத்தாண்டு தின இரவு அன்று சுமார் 400 சாலை விபத்துகள் நடந்திருக்கின்றன என்று ஒரு பத்திரிகை செய்தி கூறுகிறது. இது மிக மிக அதிக அளவிலான ஒரு எண்ணிக்கை. அதாவது மக்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அல்லது தங்களுடைய ஒரு நல்லெண்ணத்தை, வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்பது 400 விபத்துகள். இதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூட செய்திகள் கூறுகின்றன. அதே போல் பல இடங்கள் கத்தி குத்து சம்பவங்களும் கூட நடந்திருப்பதை பத்திரிகை செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. உண்மையிலேயே ஒரு புத்தாண்டை நாம் கொண்டாடுகிற விதம் இதுதானா, அல்லது வரவேற்கிற விதம் இதுதானா என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, புத்தாண்டு என்பது உண்மையில் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் நம்முடைய மனதில் கொண்டு வர வேண்டும். மாறாக வெற்று கேளிக்கைகளின் வழியாகவோ அல்லது வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்துவதன் வாயிலாகவோ மிதமிஞ்சிய குடியினாலோ நாம் புத்தாண்டிலிருந்து நம்மால் எதையுமே பெற்றுக்கொள்ளவும் முடியாது, ஒரு புதிய ஆண்டிற்கு நம்மால் எதையுமே கொடுக்கவும் முடியாது என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்த்திட வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் குறிப்பாக இளைஞர்கள் எதிர்கொண்ட விதம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது. மிதமிஞ்சிய குடிபோதையில் வாகனங்களை செலுத்தி கொண்டு போய் தங்கள் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டு பிறருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திய பல சம்பவங்கள் சென்னை நகரம் முழுக்க நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னே இருக்கக்கூடிய மனோபாவம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது கடந்த சில வருடங்களில் பெருமளவிற்கு மாறிவிட்டன. ஏனென்றால் நீங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முன்பெல்லாம் அது ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் கொண்டாடப்படுகிற ஒன்றாக இருந்திருக்கிறது. மக்கள் இரவுகளில் கோவில்களுக்கு செல்வார்கள், விளக்கேற்றி வைப்பார்கள், பல்வேறு விதமான ஒரு நிகழ்ச்சிகளோடு புத்தாண்டுகள் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன. இப்பொழுதும் அது இருக்கிறது. ஆனால் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மிக முதன்மையாக இருப்பது என்பது மிதமிஞ்சிய மது வகைகளை அருந்துவது என்பதுதான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய ஒரு முதன்மையானதாக மாறிவிட்டது. அப்படி பார்க்கிற போது நிறைய இளைஞர்களிடம் அன்றைக்கு அந்த சென்னை நகரமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மைக்கு மாறிவிட்டதை பார்க்க முடிந்தது. எல்லா இடங்களிலும் இந்த குடிபோதையினுடைய உச்சக்கட்ட ஒரு வெறி என்று தான் சொல்ல வேண்டும். அது இளைஞர்களிடம் பெருமளவிற்கு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே ஒரு பண்டிகையை கொண்டாடுவதற்கு அந்த மது வகைகளை கடந்த ஒரு விஷயம் இருக்கவும் செய்கிறது. அது அவரவருடைய தேர்வு என்றாலும் கூட எல்லாவற்றிலும் ஒரு அளவும், எல்லாவற்றிலும் ஒரு கனவும், எச்சரிக்கையும், தங்களுடைய பாதுகாப்பும் பிறருடைய பாதுகாப்பும் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவமும் இருந்தால்தான் நாம் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்பதற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க முடியும். இது மட்டுமல்ல, வேறு பல சம்பவங்கள் கூட இந்தியாவின் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. குறிப்பாக பெங்களூரில் நடந்த சம்பவங்கள் என்பது மிகவும் அதிர்ச்சியடைய செய்தது. அங்கு புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுவிட்டு சாலையில் வந்து கொண்டிருந்த பெண்களிடம், இளம்பெண்களிடம் சிலர் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்த முயற்சித்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை நாடு முழுக்க ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலேயே இது எல்லாம் எதை காட்டுகிறது? அதற்கு ஒரு அமைச்சர் ஒருவர் சொன்ன ஒரு கருத்து என்பது மிகவும் மோசம், அதைவிட மோசமானது. பொதுவாக பெண்கள் நாகரிகமான உடைகளை அணிகிறார்கள், அதுதான் இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்கிற விதமான ஒரு கருத்தையும் கூட அவர் கூறியிருந்தார். இது போன்ற விஷயங்களில் பாதிக்கப்படுகிறவர்களின் மீதே எல்லா பழியையும் போடுவது என்பது அல்லது அவர்களையே அதற்கு பொறுப்பாக்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் நாம் அந்த விஷயத்தை புரிந்து கொள்வது என்று நமக்கு தெரியவில்லை. இது தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது. இந்த இடத்தில் தான் பொதுவாக குடிபோதை, பிறர் மீது வன்முறையை பயன்படுத்துவது, பாலியல் ரீதியான சீண்டல்களை செய்வது என ஏதோ புத்தாண்டு கொண்டாட்டம் என்றால் நாம் எல்லா விதமான நெறிமுறைகளையும் மீறுவது, தெருக்கு சாலைகளில் கண்மூடித்தனமாக வாகனங்களை செலுத்தி கொண்டு போவது, கூச்சலிடுவது, இப்படி எல்லா விதத்திலும் எல்லா விதமான ஒழுங்குகளுக்கும் புறம்பாக இருப்பதுதான் கொண்டாட்டம் என்கிற இந்த மனோபாவம் எங்கிருந்து நமக்கு வந்தது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. நாம் நிறைய விஷயங்களை நாம் மேற்கு நாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதாக நினைக்கிறோம்.
அங்கு அதாவது அதுதான் அவர்களுடைய கொண்டாட்ட முறை என்று நாம் சில வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்கக்கூடிய காட்சிகளையும் அல்லது சில படங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகளையும் வைத்து நாம் இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட உரிமை என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த நாடுகளில் எல்லாம் இது போன்ற கொண்டாட்டங்கள் நடக்கிற நாடுகளில் கூட மக்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வதை இது போன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அறிவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்தளவிற்கு மற்றவருடைய உரிமைகளை மதிப்பது என்பது மேற்கு நாடுகளில் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முதன்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் மற்றவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பார்கள், மற்றவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் போராடுவார்கள், மற்றவர்களுடைய உரிமைகளை மதிப்பார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படி இல்லை. நாம் அத்துமீறுவது ஒன்றுதான் நம்முடைய கொண்டாட்டம் என்று நினைக்கிறோம், அல்லது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிப்பது தான் நம்முடைய கொண்டாட்டம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலேயே மிகவும் ஒரு இழிவான கேவலமான ஒரு செயல் என்றால் இப்போது மட்டுமல்ல, எப்போதெல்லாம் இது போன்ற பெரிய கும்பல், அதாவது ஒரு கூட்டமாக சேருகிறார்களோ, எங்கெல்லாம் கொண்டாட்ட மனநிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிறர் மீது வன்முறையை பயன்படுத்துவது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடுகள் நடக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், பல்வேறு பண்டிகைகளாக இருக்கலாம். பல பண்டிகைகளிலும் நான் இதை பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் திரள்கிற இடங்களில் எல்லாம் அல்லது கூட்டமான கொண்டாட்டங்கள் நடக்கிற இடங்களில் எல்லாம் மற்றவர்களின் மீது வன்முறையை பிரயோகிப்பதற்கான ஏதோ ஒரு உளவியல் ரீதியான ஒரு திறப்பு, ஒரு அனுமதி பலருக்கும் உருவாகி விடுகிறது. இது மிக மிக ஆபத்தான ஒன்று. இந்த கும்பல் கலாச்சாரம் என்பது நாம் இந்த சிவில் சமூகம் உருவாக்கிய அனைத்து மதிப்பீடுகளிலிருந்தும் நம்மை பலவீனப்படுத்துகிறது. நிச்சயமாக கொண்டாட்டம் என்பது மற்றவர்களை நேசிப்பது, மற்றவர்களுடைய உரிமைகளை மதிப்பது, மற்றவர்களுக்காக நிற்பது. ஆனால் நாம் அதை எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், என்ன விதமான ஒழுங்குகளுக்குள்ளும் நான் உட்பட மாட்டேன் என்று ஒருவர் சொல்லுவது என்பது அதைவிட அந்த ஒரு புது வருடத்தை, ஒரு புத்தாண்டை இழிவுபடுத்துகிற செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் நிறைய நேரங்களில் நாம் அத்தகைய சிவில் உணர்வு இல்லாத ஒரு மனிதர்களாக நாம் உருவாகி இருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்களிடம் அந்த மனப்பான்மை பெருகி வருகிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களை தவிர வேறு யாரை பற்றியுமே கவலைப்படாத ஒரு மனநிலையும், அவர்களுடைய மன அழுத்தம் காரணமாக ஏதோ கொண்டாட்டம் என்பது கட்டற்ற வகையில் அவர்கள் நடந்து கொள்வது அல்லது யாரை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து கொள்வது என்கிற விதமான ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த புரிதலை மாற்றுவது மிக மிக முக்கியம். நம்முடைய புத்தாண்டு சபதங்களில் ஒன்றாக அல்லது முதன்மையான ஒரு சபதமாக புத்தாண்டு என்றால் என்ன அல்லது ஒரு கொண்டாட்டம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு புதிய படிப்பினைகளை, புதிய வரையறைகளை நாம் உருவாக்கி கொள்வோம். அப்படி உருவாக்கி கொள்கிற போது மட்டும்தான் நமக்கு இது போன்ற விஷயங்களில் பேசுவதற்கு அல்லது இது போன்ற விஷயங்களில் நாம் ஒரு கொண்டாடுவதற்கான தகுதிமிக்க மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் பி. கல்பனா. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா, குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன, ஒரு மருத்துவரை எந்த காலகட்டத்தில் நம்ம போய் அணுகணும், இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். குழந்தையின்மை அப்படின்னும் போது இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசும்போது திருமணமான தம்பதியருக்கு முதல் ஒரு ஆண்டில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால அவங்க மன அளவில் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அவங்களுக்கே இந்த ஃபீலிங் இருக்கோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்களால அது ஒரு வற்புறுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு பிரச்சனை எப்போ வருதுன்னு நம்ம ஒரு மருத்துவரை போய் அணுகணும். அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதோட தீவிரம் என்னவா இருக்கும், அதற்கான சிகிச்சை முறை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்திருக்கு. அதுவும் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய குறைபாடாக இருந்தாலும் ஒரு குழந்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 90% மேலே இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த துறை சார்ந்த ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு குழந்தையின்மைக்கான காரணங்கள், செயற்கை கருத்தரிப்பு முறையோட சிறப்புகள், அதோட எவ்வளோ தூரம் சாத்தியமாகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத எப்போ ஒரு தம்பதியர் தெரிஞ்சுக்க முடியும் மேடம்? அதாவது இது வந்து ஒவ்வொரு தம்பதிக்கும் வித்தியாசப்படுதுன்னு சொல்லலாம்.
எவ்வளோதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் சில பேஷண்ட்ஸ் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக கன்சல்டேஷனுக்கு வராங்க. டாக்டர், எனக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாயிட்டாங்க, நான் இன்னும் குழந்தை உண்டாகலை. என்னோட இன்லாஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்பவும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் டெஸ்ட் பண்ணிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேஷண்ட்ஸ், அதாவது 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. சிலர் வந்து ரொம்ப ஓவர் ஆன்ஷியஸாக இருக்கிறாங்க, சிலர் வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு 100 தம்பதியினர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓபியில் வர இதில் 40% வந்து 40 இயர்ஸை தாண்டியும் இருக்கிறாங்க. அதாவது மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து ரொம்ப கேஷுவலாக எனக்கு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நார்மலாக தான் இருக்குது, அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கன்சல்டேஷனுக்கு வர பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு தம்பதியும் ஒரு வருடம் எந்த கான்ட்ரசெப்ஷனும் கருத்தடை சாதனங்களும் யூஸ் பண்ணாமல் அவங்க ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு பேசிக் டெஸ்ட் மட்டுமாவது பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த ரூல் எல்லாத்துக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து லேட் மேரேஜ் எல்லாம் ரொம்ப காமன். ஈவன் 30 இயர்ஸ் 35 இயர்ஸில் கூட ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி கப்பிள்ஸ் வரதான் செய்கிறாங்க. ஸோ ஒரு ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியான பேஷண்ட்ஸு, சில பேஷண்ட்ஸ் வராங்க ஒரு அப்ராட் போகிறதுக்கு ப்ரிலிமினரி செக்கப் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணுறப்போ ஒரு சாக்லேட் சிஸ்ட்டு, கரு முட்டையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு சொன்னால் இயர்லியராகவே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. 1 இயர்ங்கிறது ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது. பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக மேடம். ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்குன்னா ஓராண்டு வரைக்கும் நார்மலாக அவங்க வந்து வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு மருத்துவ அணுகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆரம்ப கட்ட ஆலோசனைகள் அப்படின்னா ஒரு மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான செயல்முறைலாம் இருக்குது? இப்போ ஈவன் சில பேஷண்ட்ஸ் வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்க்கே வராங்க. அப்ராட்லேருந்து எஸ்பெஷலி மேல்ஸ் எல்லாமே வந்து மேரேஜ் பிளான் பண்ணுறாங்க, நான் ப்ரிலிமினரி செக்கப் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் வராங்க. லேடிஸ் அந்த அளவுக்கு வர மாதிரி இல்லை. பட் ஆனால் மேரேஜ் ஆனால் எல்லாரும் ரொம்ப காமனாக இப்போ இன்ஃபர்டிலிட்டி எல்லா ஃபேமிலிலையும் ஒரு கப்பல் இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்குது. ஸோ எல்லோரும் காமனாக வந்துடுறாங்க. ஈவன் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேக்கேஜ் அப்படின்னு கூட வச்சுருக்குறோம். அதாவது சில சமயங்களில் ஒரு ரூரல் சைட்லேருந்து வந்தால் ஹஸ்பண்ட் வரமாட்டேங்கிறாங்க, அது என்ன மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு தான் பிரச்சனை, அந்த மாதிரி சில ஃபால்ஸ் பிலீஃபும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒய்ஃப் மட்டும் வராங்க. ஸோ அது வந்து தவறான எண்ணம். தம்பதியினருக்கான ஒரு இன்ஃபர்டிலிட்டி பேக்கேஜ் கூட எங்களோட ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறோம். ஸோ அது பெண்ணுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, ஆணுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு ப்ரிலிமினரி டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் அவங்க தொடரலாம். ஓகே. ஸோ இப்போது ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த குறைபாடுகள் பற்றி விரிவாக பேசுவோம் மேடம். இப்போ குறைபாடு ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது? இப்போ ஒரு பெண்ணுக்குள்ள உள்ள காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கரு முட்டையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பை குழாயில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், கர்ப்பப்பையில் கட்டிகள், இல்லைன்னா பிறவியிலேயே கர்ப்பப்பையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். இந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணி இது இல்லை, இந்த கருமுட்டை நல்லா இருக்குது, கர்ப்பப்பை குழாய் நல்லா இருக்குது, கர்ப்பப்பை நல்லா இருக்குது, ஒவ்வொன்றா தாண்டி அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ ஒருத்தருக்கு குறைபாடு இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எந்த அளவுல அவங்களுக்கோட பிரச்சனையோட தீவிரம் இருக்கும், எங்க ஒரு மருத்துவரோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுது? இது என்ன சொல்லணும்னா 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ காமனாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு நீர்க்கட்டி, கருமுட்டையில் ஒரு நீர்க்கட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது, ஓவர் டயக்னோஸ்ட் அண்ட் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்குறது. எந்த இதுலனாலும் பேஷண்ட்ஸ் உடனே கேட்குறது இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு நீர்க்கட்டி இருக்குன்னாங்க. அது ரொம்ப ஓவர் ஆன்ஷியஸாக அதை பற்றி கேள்விகளும் இருக்குது. அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதையும் பேஷண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சில பெரிய பிரச்சனைகளை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு பீரியட்ஸே ஷார்ட் சைக்கிள்ஸ், ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை வர வேண்டிய மாதவிடாய் ஒரு 20-25 நாட்களுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களோட கருமுட்டையோட தரம் வந்து கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தரம் கம்மி ஆகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த பெரிய சிகிச்சைகளும் கிடையாது. அதாவது ஒரு கருமுட்டையோட தரம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்க அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சீக்கிரம் கன்சீவ் ஆகிறது தான் ஐடியல் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை பற்றி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய அவேர்னஸ் கிடையாது. அதாவது இந்த இரெகுலர் பீரியட்ஸ், நீர்க்கட்டியை பற்றி ரொம்ப பேசுகிற அளவுக்கு தேவையான குறைபாடுகளை பற்றி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்களுக்கான குறைபாடுகள்னா என்னென்ன? ஆண்களுக்குள்ள குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு விந்த அணுக்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்ஸோட ஒரு கப்பலோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆணுக்கு வந்து விந்த அணுக்களில் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்து ரிப்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு விந்தணு பரிசோதனையில் வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது. சம்டைம்ஸ் விந்தணு பரிசோதனையில் அவங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எத்தனையோ ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஸோ அது கலெக்ஷன்லேருந்து எத்தனையோ ரீசன்ஸ்னால வந்து சம்டைம்ஸ் குறைபாடுகளோடு இருக்கலாம். அதனால் ஒரு ரிப்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கூப்பிட்றோன்னா கூட சில மேல்ஸ் வந்து அதை கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் யோசனையாக அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு தவறான எண்ணம். ஸோ ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணி பார்த்து விந்த அணுக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு எத்தனையோ சிகிச்சைகள் இருக்குது. அதுக்கு அடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அட்வைஸ் பண்ணினாலும் விந்த அணுக்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, WHO ஸ்டாண்டர்ட், ஒரு கட் ஆஃப் லெவல் இருக்குது. அதுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க இயற்கையில் ஒரு பெண்ணை தாயாக்க முடியுங்கிற ஒரு லெவல் இருக்குது. அது கம்மியாக இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது டேப்லெட்டு ஏதாவது சாப்பிட்டு அதை ஜாஸ்தி பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ரியலாக என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு 2-3 சிட்டிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, வேறு எல்லாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அதோட சைடு எஃபெக்ட்ஸோட வர்ற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. நம்ம அட்வைஸ் பண்ணி ஒரு 1 இயர் கழித்து என்னெல்லாமோ மெடிசின்ஸ் எடுத்துட்டு திருப்பி வந்து விந்தணு பரிசோதனை பண்ணுறப்ப அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ மெடிசின்ஸ்னால ரொம்ப பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் ஏற்படுத்த முடியாதுங்கிறத வந்து முதல்ல பேஷண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒன்று வந்து ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கு ஒரு விந்தணு தான் தேவையே தவிர நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட கொஞ்சம் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு கவுண்ட்டுக்கு மெடிசின்ஸ் எதுவுமே தேவையில்லை. சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பார்டர் லைனில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐயுஐங்கிற சிகிச்சை கொடுக்குறோம். மெடிசன்ஸ் வந்து எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹார்மோன்ஸ்லே பிரெயினில் உருவாகிற ஹார்மோன்ஸ் வந்து
இந்த விந்தணு உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்மோன்ஸை நம்ம இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்குறப்ப விந்தணு உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஏற்கனவே அந்த ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ரிப்பீட்டடாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வரதான் செய்கிறாங்க, வந்து ஒரு மாதத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதான் செய்கிறாங்க. பட் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் அதை போடுறதுனால அது கண்டிப்பாக நார்மல் ஆக போகிறது கிடையாது. ஒரு பார்டர் லைனில் ஒரு பேஷண்ட்டுக்கு விந்தணுக்கள் குறையுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு IUI சிகிச்சை அப்படின்ட்டு சிகிச்சை இருக்குது. அதாவது அவரோட விந்தணுக்களை இன்கேஸ் வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விந்தணுக்களை எடுத்து நல்ல விந்தணுக்களை லேபில் ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி அந்த விந்தணுக்களை அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து இயற்கையில் நடக்கிறதா. இது வந்து ஒரு சிம்பிள் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இயற்கை முறையில் அவங்களுக்கு குழந்தை பெறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சதும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகள்லாம் இப்போ இருக்குது? இப்போ முதல்ல இயற்கையில் கருத்தரிக்க முடியாதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இன்கேஸ் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்களுக்கு எந்த சிகிச்சையும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். யங் ஏஜாக இருக்காங்க, வேறு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு பேஷண்ட்டு சிகிச்சைக்கு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கொஞ்சம் டேப்லெட் கொடுத்து மானிட்டர் பண்ணி எல்லாம் நல்லா வருதா, கருமுட்டை நல்லா வருதா, அந்த டைம் மட்டும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் எந்த நேரத்தில் கருமுட்டை வெடிக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அதே நேரத்தில் அந்த சிகிச்சை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறதும் அர்த்தம் இல்லை. ஸோ அதில் அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட கூட வந்திருக்காங்க, IUI பண்ணால் ஒரு 33 தடவை IUI பண்ணிட்டு 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து கன்சல்ட் பண்ணுற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆகி போயிட்டாங்க. ஒரே ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அதோட வெற்றி வாய்ப்புகள் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சயின்ஸு, அதோட வெற்றி வாய்ப்புகள் என்ன, இன்கேஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் பேஷண்ட்ஸ் கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு அடுத்தது அவங்க சிகிச்சை எடுக்கிறப்ப தொடர்ச்சியான சிகிச்சை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி இயற்கையில் அவங்களால கருத்தரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் சொன்னீங்க, அந்த செமன் எடுத்து அவங்களுக்கு ஃபர்டிலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணுறோம், இது ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மற்ற ப்ராசஸ் எல்லாம் ஒரு நார்மலாக ஆகிற ப்ரெக்னென்சி மாதிரி தான் நடக்க போகுது. இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னவா இருக்குது? ஒரு பேஷண்ட் வந்து IUI பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 4 to 6 சைக்கிள்ஸ் வந்து அவங்க பண்ணலாம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னா IVF இல்லைன்னா ICSIங்கிற செயற்கை கருத்தரிப்பு போகிறது பெட்டர். இது எந்த விதத்தில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் IVFங்கிறது பெண்ணோட கரு முட்டையை வந்து வெளியே எடுத்துடுறோம், ஆணோட விந்தணுக்களோட சேர்த்து கருவாக மாற்றி அந்த கருவை வந்து மானிட்டர் பண்ணி எந்த கரு நல்ல கருவாக இருக்கோ அதை எடுத்து பெண்ணோட கர்ப்பப்பையில் வைக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த ப்ராசஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால IUI கம்பேர் பண்ணுறப்ப இதோட வெற்றி வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இது விந்தணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, சில பேஷண்ட்ஸுக்கு வந்து விந்தணுக்கள் எதுவுமே இல்லை அந்த மாதிரி கூட வராங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட விதையிலிருந்து விந்தணுக்களை எடுத்து டீசா ICSIங்கிற முறையில் செயற்கை கருத்தரிப்பு பண்ணி ஈவன் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் பிறந்தெல்லாம் போயிருக்கிறாங்க. இதோட சக்ஸஸ் ரேட் எவ்வளோ தூரம் பாசிபிள் மேடம்? அனைவருக்கும் குழந்தை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குது? அதாவது சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு சக்ஸஸ் ரேட் சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஜென்ரலாக ஒரு 50% சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இது. பட் ஒவ்வொரு பேஷண்ட்டோட கேரக்டர்ஸை பொறுத்து லேப் கண்டிஷன்ஸ் பொறுத்து அது வேரி ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சாக்லேட் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ண பிறகு அவங்க செயற்கை கருத்தரிப்பு பண்ணாங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் விந்து அணுக்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, அந்த ஒரே ஒரு பிரச்சனையினால தான் அவங்க கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பெண்ணுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் வந்து செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை பண்ணுறப்ப சக்ஸஸ் வந்து நல்லா இருக்கும். பட் அதே நேரத்தில் ஒரு 35 வயதை தாண்டி வர பெண்ணுக்கு கருமுட்டையோட தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டோட கண்டிஷன். அதே மாதிரி எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் லேப்னு பார்த்தா அது மாடுலர் ஐவிஎஃப் தியேட்டர், அதாவது கிருமிகளே உள்ளே புக முடியாத அளவுக்கு உள்ள தியேட்டர். ஸோ அந்த மாதிரி லேப் கண்டிஷன்ஸை எல்லா இதையும் பொறுத்து மாறும். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த கர்ப்பப்பை அந்த மாதத்தில் ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிற சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த டோனர்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல மேடம், எக் டோனர்ஸ்லாம் இருக்காங்க, அது என்ன ப்ராசஸ் மேடம்? அதாவது இப்போ சில பெண்களுக்கு ரொம்ப வயது ஜாஸ்தியாக வரப்ப அவங்களோட கருமுட்டை தரம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஈவன் சம்டைம்ஸ் மாதவிடாய் நின்று கூட நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ முன்னாடி காலத்துலலாம் பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா பீரியட்ஸே நின்றுச்சு, இனிமேல் நம்ம எப்படி கன்சீவ் ஆக முடியும் அப்படின்ட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நினச்சி ஒரு டிப்ரெஸ்டாக வீட்டிலே உட்காந்துடுற காலகட்டத்தெல்லாம் இப்போ தாண்டியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பீரியட்ஸ் நின்ன பிறகு கூட ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகிருக்கும், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சோஷியல் ரீசன்னாலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களால ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் இருக்கிறப்ப அவங்க மாதவிடாய் நின்றா கூட அவங்களுக்கு வந்து கருமுட்டை தானமாக வாங்கி கன்சீவ் ஆகலாம். ஈவன் சில பெண்களுக்கு வந்து நார்மலாக மாதவிடாய் நிற்கிறது அப்படி மெனோபாஸ் ஏஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு 40 to 45 இயர்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்டில் சொல்லுவோம். பட் அதே நேரத்தில் 100ல் ஒரு பேஷண்ட்டுக்கு 40 வயதுக்குள்ளேயே நிறைய பேஷண்ட்ஸ் இப்போல்லாம் பார்க்குறோம், 25 வயது 30 வயதிலே வந்து மாதவிடாய் நின்று வரதான் செய்கிறாங்க. சில சமயங்களில் மெனார்கி அட்டைன் பண்ணாத பேஷண்ட்ஸ் கூட வரதான் செய்கிறாங்க. அதாவது பூ பெய்யாத பெண்கள் கூட திருமணமாகி சிகிச்சைக்கு வரதான் செய்கிறாங்க. அவங்களும் குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அவங்களோட கர்ப்பப்பை நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க முட்டை தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் நம்ம பேசும்போது இதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பேசும்போது இந்த மலட்டுத்தன்மை ஏன் ஏற்படுது மேடம்? இது இயற்கை மட்டும்தானா இல்லை என்விரான்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் த ரோல்? இது வந்து முதல்ல மலட்டுத்தன்மையே கிடையாது. இன்ஃபர்டிலிட்டிங்கிற வேர்டை விட என்ன சொல்லலாம், சப்ஃபர்டிலிட்டி. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஒரு குழந்தை வந்து நடக்கிறதுக்கு சிரமப்படுறப்ப சில குழந்தைங்க வந்து ஒரு 9 மாதத்துலேயே நடந்துடும், சில குழந்தைங்க ஒரு வயசில் நடக்குது, சில குழந்தைங்க ஒரு வயசு கழித்து 1 மாதம் கழித்து நடக்குது, ஒரு 2 மாதம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அதுக்கு வந்து மதர் எப்படி அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இது ஒரு அசிஸ்டன்ஸ் தானே தவிர எந்த பெண்ணும் வந்து மலட்டுத்தன்மையோடு இருக்காங்கங்கிற கான்செப்டே கிடையாது. எந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக சிகிச்சை எடுக்கிறப்ப டெஃபினட்டாக அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இப்போ எதனால் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து முன்னாடியெல்லாம் ஒரு பெண்ணோட ரோல் அப்படின்னு பார்த்தாலே குழந்தைக்கு தாய் அந்த ஒரு ரோலோட தான் முன்னாடியெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் அவங்களோட மெயின் ரோல் வந்து ஒரு நல்ல மதராக இருக்கிறது மட்டும்தான். பட் இப்போ வர வர எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு வரப்ப எல்லா பேரண்ட்ஸுமே தன்னோட இப்போ பார்த்தா
பெண் குழந்தைங்க தான் நல்லா படிக்குது, மார்க்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்குறப்ப பெண் குழந்தையோட தேர்ச்சி விகிதத்திலிருந்து டாப்பர்ஸாக வர்றது எல்லாமே வந்து பெண் குழந்தைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க பேரண்ட்ஸும், நல்லா படிக்கிற பொண்ணை நல்லா கொண்டு வரலாம். அப்போது அவங்களோட ஆம்பிஷன்ஸ் எல்லாமே ஹையாக இருக்குது. ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகணும், நல்ல ஒரு டாப் லெவலுக்கு போகணுங்கிறது வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு விதத்தில் நல்லதுதான்னாலும் இன்னொரு சைடு பார்த்தோன்னா ஏன்னா லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டாக போகணும். ஒரு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும், எய்ம் இருக்கணும். பட் அதே நேரத்தில் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கோலை ரீச் பண்ணுறது வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது தான் அட்வைஸ் பண்ணணும். சிலருக்கு வந்து மேரேஜே வந்து 30 years அதுக்கு மேலே தான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஐடி ஃபீல்டுன்னா அவங்களுக்கு ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த இதை தான் சூஸ் பண்ணுறாங்க. என்கிட்டயே நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க அப்ராடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணி கவுன்சில் பண்ணி தான் அனுப்புகிறோம். அங்கே போய் மேரேஜ் பண்ணாலும் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு சிங்கப்பூர் இது ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, ஸோ அதை போயிட்டு வந்து தான் நான் கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளே பண்ணிக்கிறது தான் சொல்லலாம். ஒரு ஏஜ் ஜாஸ்தியாக அவங்களோட கருமுட்டை தரம் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து சாக்லேட் கட்டிகள் இருக்குது, இல்லைன்னா கருமுட்டையோட தரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதோட சீரியஸ்னஸ் வந்து அவங்களோட பேலன்ஸ் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனில் இது பண்ணணும் அந்த நேரத்தில் உள்ள இதுதான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதே தவிர அதோட லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப பெருசாக அவங்க அந்த நேரத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ என்ன ரீசண்டாக என்ன அட்வான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஈவன் ஒரு பெண் வந்து கண்டிப்பாக அவங்க சம்டைம்ஸ் அந்த மாடலிங் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து இந்த பீரியடில் தான் பீக்காக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் டெஃபினட்டாக அவங்க கன்சீவ் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்க கரு முட்டையை கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இப்போ இருக்க தான் செய்யுது. ஈவன் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு யங் ஏஜில் உள்ள பேஷண்ட்ஸுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து அவ்வளோ அட்வைசபிள் இல்லாட்டி கூட சில சமயங்களில் என்ன தான் கவுன்சிலிங் பண்ணாலும் சில பேஷண்ட்ஸ் அவங்களோட இதில் ரொம்ப கோல் ஓரியன்டாக இருக்கிறப்ப நம்ம அதர் ஆப்ஷன்ஸை ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து நம்ம சொல்கிற கட்டாயத்துக்கு தான் ஆளாகிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க கரு முட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் எல்லா சாதனையும் பண்ணிவிட்டு எப்போ கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அது எந்த ஏஜ்லன்னாலும் 40 years 50 yearsல எந்த ஏஜ்லனாலும் அவங்க கன்சீவ் ஆகிக்கலாம். ஸோ அவங்களோட கரு முட்டையோட தரம் வந்து அவங்க வயதாகிறதுனால குறைய போகிறது கிடையாது. இப்போ ஒரு 25 yearsல ஒரு பேஷண்ட்டுக்கு கரு முட்டையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா அது 10 வருடம் கழித்தும் அது 25 yearsக்குள்ள குவாலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இப்போ இருக்க தான் செய்யுது. இது வந்து ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த ரீசன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்தாலே குழந்தைங்களோட மெயின் எய்ம் வந்து நம்ம படி அதை தவிர வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணுறது கிடையாது. இப்போவுமே அடலசன்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாக வராங்க. irregular பீரியட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸு. ஸ்கூலுக்கு போக முடியல, 10th படிக்கிறா, இப்போது ஒரு நாள் லீவ் போட்டாலும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் 10th மார்க்ஸ் எதுவும் குறைஞ்சிருமோ, இவ்வளோ ஆன்ஷியஸாக பேஷண்ட்ஸ் வர தான் செய்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் எக்ஸசைஸ் ரொம்ப காமனாக இருந்தது. குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறது எல்லாமே வந்து ரொம்ப சகஜமாக இருந்தது. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு விளையாட விட்டாலும் அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கேம் இல்லைன்னா ஃபோனில் ஏதாவது ஒரு கேம். இப்போ குழந்தைங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஒரு 10 minutes டைம் கிடச்சா இந்த சுற்றுப்புறத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. ஏதாவது ஒரு கேமை டவுன்லோட் பண்ணுவோம், அதில் விளையாடுவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் குழந்தைகளுக்கு இருக்குது.
இந்த அடலசன் கேர்ள்ஸும் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது, நேச்சுரலாக ஒபிசிட்டி வந்து அடலசன் கேர்ள்ஸுக்கும் ரொம்ப காமனாக வரதான் செய்யுது. இந்த எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் ஜாஸ்தியாக இருப்ப ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு அவங்களோட முட்டை தரமும் குறையுது, ஆண்களுக்கு விந்து அணுக்களின் தரமும் குறையுது. இப்போ தான் நியூ இயர் வந்து முடிஞ்சுது. நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னாலே வந்து ஸோ அந்த மாதிரி மது பழக்கம், சிகரெட், புகைப்பிடித்தல், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால விந்தணுக்கள் வந்து குறையுது. வயதை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு வயது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் கூட ஆண்களும் வயது ஜாஸ்தி ஆக ஆக அவங்களோட விந்தணுக்கள்லையும் குறைபாடுகள் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரீசெண்டாக சயின்ஸ் எல்லாமே, ரீசன்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த பல ரீசன்ஸ்னால இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே தான் வருது. கண்டிப்பாக மேடம். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக குழந்தையின்மைக்கான காரணங்கள் என்ன, எந்த காலகட்டத்தில் திருமணமான தம்பதியர் ஒரு மருத்துவரை போய் அணுகணும், அதை அணுகும் போது அவங்களுக்கான ஆலோசனைகள் என்னவா இருக்குது, அதுக்கப்புறம் சிகிச்சைன்னு வரும்போது ஆணுக்கான குறைபாடு என்ன, பெண்களுக்கான குறைபாடு என்ன, இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமாக அதை எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளில் எத்தனை ஆண்டுகளானாலும் பொருந்தக்கூடிய வகையில் சில தொடர்கள் அங்கங்கே அமைந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த திருக்குறளில் ஒன்றை கூட நம்மால் தூக்கி எறிந்துவிட முடியாது என்கிற அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்கிற வியப்பு ஒரு புறம் இருக்கு. நம்மை பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் அவை குறித்து சிந்திக்க வைக்கின்றன. அப்படி ஒரு தொடர் இந்த குறளை நீங்கள் படித்திருப்பீர்கள், நானும் பல முறை படித்திருக்கிறேன். ஆனாலும் திடீரென்று ஒரு முறை அந்த வரியை படிக்கிற போது எத்தனையோ பொருள் அதிலிருந்து மீண்டும் கிடைக்கிறது. கேடும் பெருக்கமும் இல்லல்ல என்று ஒரு குறளினுடைய 3 சீர்களை மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு குறளில் மொத்தம் 7 சீர்கள், 1.25 அடி. அந்த 7 சீர்களில் கூட முதலில் இருக்கிற ஒரு 3 சீர்கள் கேடும் பெருக்கமும் இல்லல்ல. நமக்கு வாழ்வில் நன்மையும் தீமையும் புதிதில்லை, இரண்டும் மாறி மாறி வரும். இவை மிக பழையது தான். கேடும் வரும், நன்மையும் வரும், இவை இரண்டுமே புதிதில்லை என்று எதற்காக வள்ளுவர் சொல்கிறார்? கேடும் பெருமையும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்று கூறுகிறார். வேறொன்றுமல்ல, கேடு வருகிறது, நன்மை வருகிறது, இரண்டும் மாறி மாறி வருகின்றன. எனவே ஒரு கேடு, ஒரு தீமை, தீங்கு நம்மை நோக்கி வந்துவிட்டதே என்பதற்காக இத்தனை காலம் நாம் பின்பற்றி வந்த சான்றாண்மையை விட்டு விடுவது அழகில்லை. இந்த ஒரு கேட்டிற்கா நீ அஞ்சு விட்டாய்? மறுபடியும் ஆக்கம் வரும். கேடு வந்தால் என்ன? எனவே கேடும் ஆக்கமும் மாறி மாறி வரக்கூடிய தன்மை உடையன, இரண்டுமே புதிதில்லை என்று வள்ளுவர் சொல்லுகிற போது நமக்கு எண்ணி பார்த்தால் இதுபோல இன்னும் பல தொடர்கள் நம் நினைவுக்கு வருகின்றன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன புறநானூறு அந்த பாட்டில் ஒரு இடத்தில் சொல்லுகிறது, சாதலும் நோதலும் புதுவது அன்று என்று சொல்லுகிறது. இறந்து போவது புதிதா அல்லது வலிகளை தாங்குவது புதிதா? காலகாலமாக மானுடம் வலிகளை தாங்கியே வளர்ந்திருக்கிறது. காலகாலமாக இங்கே மரணம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி புறநானூறு பேசுகிறது. அண்மையில் வந்த ஒரு திரைப்பட பாடல், கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிற பாடல் சொல்லுகிறது, ஜனனங்கள் இல்லாத நாடும் இல்லை, மரணத்தைப் போல் ஒரு பழையதும் இல்லை என்று சொல்லுகிறது. மரணத்தைப் போல ஒரு பழையது இந்த உலகத்தில் உண்டா? எந்த ஆண்டுகளில், எந்த காலங்களில், எந்த கோடிக்கணக்கான யுகங்களுக்கு முன்னால் இந்த உலகம் தோன்றிற்றோ அன்றிலிருந்து இன்று வரை மரணத்தைப் போல் ஒரு பழையதும் இல்லை. அது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. எதற்காக இதையெல்லாம் நமக்கு புலவர்கள், கவிஞர்கள், ஞானிகள் நினைவுபடுத்துகிறார்கள் என்றால், ஒரு கேட்டிற்கு அஞ்சி நீ தவறி விடாதே என்று அறிவுறுத்துகிறார்கள். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணிய. நெஞ்சத்து கோடாமை, கோடுதல் என்றால் வளைதல் என்று பொருள்.
உன்னுடைய நேர்மையிலிருந்து நீ வளையாமல் இருப்பதுதான் சான்றோனுக்கு அழகு, ஒரு கேட்டிற்கு அஞ்சி விடாதே என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஆனால் இதற்கு உரை எழுதியிருக்கிற உரையாசிரியர்களில் பரிமேலழகர் நான் சொல்லுவதைப் போல எழுதியிருக்கிறார். ஆனாலும் முற்பிறப்பில் செய்த வினை காரணமாக வருகிற நன்மை தீமை என்று தனக்கே உரிய போக்கில் பரிமேலழகர் எழுதுகிறார். மணக்குடவர் எழுதியிருக்கிற உரை மேலும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. மணக்குடவர் சொல்லுகிறார், கேடும் பெருக்கமும் இல்லல்ல என்றால் கேடு வந்துவிட்ட காரணத்தினாலே நீ அதற்கு அஞ்சி தீங்கு செய்து விடாதே என்று கூட வள்ளுவன் சொல்லவில்லை. கேடு பெருக்கம் இவை இரண்டினுள் யாதானும் ஒன்று என்று மணக்குடவர் எழுதுகிறார். இவை இரண்டினில் ஏதோ ஒன்று உன்னை வந்து அடைகிற போது நீ தவறு செய்து விடாதே என்று வள்ளுவர் சொன்னதாக சொல்கிறார். இது மிக நுட்பமான உரையாக படுகிறது. கேடு வருகிற போது மனிதன் தவறு செய்வான் என்பது சரி. வறுமை வருகிற போது, பசி வருகிற போது ஒருவேளை அவன் திருடக்கூடும். ஆனால் பணம் வருகிற போது ஏன் திருடப் போகிறான்? கேடு வந்தால் தவறலாம், ஆக்கம் வந்தால் ஏன் தவற வேண்டும் என்று கேட்டால் பல பேர் ஆக்கம் வருகிற போது தான் தவறிவிடுகிறார்கள். பணம் வருகிற போது, பதவி வருகிற போது, உயர்வு வருகிற போது, அப்போதுதான் தன் நிலையில் சான்றாண்மையிலிருந்து நழுவி பணம் சேர்த்தவன் மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். பதவி பெற்றவன் மேலும் பெரும் பதவி பெற வேண்டும் என்று நினைக்கிறான். எனவே கேடு வருகிற போது மட்டும் மனிதர்கள் தவறுவதில்லை, பெரும்பான்மையாக ஆக்கம் வருகிற போதும் தவறுகிறார்கள் என்பதை மணக்குடவர் உரை நமக்கு உணர்த்துகிறது. இவை இரண்டில் யாதானும் ஒன்று வருகிற போது, கேடோ ஆக்கமோ வருகிற போது நீ தவறி விடாதே. இரண்டும் புதிதில்லை, இரண்டும் இந்த உலகத்தில் இல்லாததில்லை, இரண்டும் நிலையானதில்லை. கேடும் நிலையானதில்லை, ஆக்கமும் நிலையானதில்லை. உன்னுடைய நடுவு நிலைமையும் உன்னுடைய சான்றாண்மையும் தான் நிலையானது என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் என்பதை, வள்ளுவனின் உள் நெஞ்சத்தை மணக்குடவர் தன் உரையால் நமக்கு உணர்த்துகிறார். இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம். இதே நடுவு நிலைமை என்கிற அதிகாரத்தில், அது 12வது அதிகாரமாக திருக்குறளில் அமைந்திருக்கிறது. அந்த அதிகாரத்தில் இந்த குறளுக்கு இன்னும் 2 குறள் தாண்டி போனால் இதே சொற்களை மறுபடியும் வள்ளுவர் அங்கே பயன்படுத்துகிறார். சீர்தூக்கும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வால் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிறார். நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற அந்த குறளில் சொன்ன அதே 3 சொற்களை, மொத்தமே நான் முதலில் சொன்னது போல 7 சீர்கள், அதில் 3 சீர்கள் மறுபடியும் பயன்படுத்தப்படுகின்றன. கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த இடத்திலே எதை வளையாமல் இருப்பது அணி என்று வள்ளுவர் சொல்லுகிறார்? எது கோடுதல் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அந்த குறளில் சொல்லுகிற போது ஆக்கமும் வரும், கேடும் வரும், அதனால் நீ நேர்மை வளைந்து விடக்கூடாது என்கிறார். நேர்மையில் வளைதல் என்றால் என்ன என்பதற்கு இந்த குறள் பொருள் சொல்லுகிறது. 2 பேருக்கும் பொதுவாக நிற்காமல் நீ ஒரு பக்கம் சார்ந்து போவாயானால் அதுதான் வளைதல் என்பதற்கான பொருள் என்கிறார். இந்த குறளில் இன்னொரு பெரிய வினாவும் இருக்கிறது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் என்றால் அந்த சீர்தூக்கும் கோல் என்பதை தராசு என்றுதான் உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். தராசு என்பது முதலில் சமமாக இருக்கும், பிறகு அதில் வைக்கப்படுகிற பொருளை பொறுத்து ஏற்றத்தாழ்வுக்கு உரியதாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே நீங்கள் முதலில் தராசை போல இருக்க வேண்டும், 2 பக்கத்துக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் என்ன கேள்வி என்றால், வள்ளுவர் காலத்தில் அப்படியானால் தராசு இருந்திருக்கிறதா என்று சில ஆய்வாளர்கள் கேட்கிறார்கள். தெரியவில்லை. வள்ளுவர் காலத்திலே தராசு இருந்திருக்குமா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. அப்படியானால் சீர்தூக்கும் கோல் என்றால் என்ன என்று ஒரு விவாதம் இருக்கிறது. அதற்கான பல பொருள்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நாம் எதனை உட்கொள்ள வேண்டுமென்றால், வாழ்வில் கேடும் வரும், ஆக்கமும் வரும். சிலரை நமக்கு வந்து சேர்கிற தீங்கு சிலரை கெடுக்கும், சிலரை வந்து அடைகிற நன்மை சிலரை கெடுக்கும். எனவே தீமை வந்தாலும் நன்மை வந்தாலும் நெஞ்சத்து கோடாமை, அந்த நேர்மை வளையாமல் இருப்பது சான்றோர்க்கு அழகு என்கிறார் வள்ளுவர். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியில் நாம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலோசனை நேரத்தில் இப்பொழுது நாம் காண இருப்பது சட்டம் பகுதி. வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் பெண்களுக்கு நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு வருகின்ற, இன்றைய பெண்கள் நிறைய போராடி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச வேணும்.
ஏன்னா நான் நிறைய இடங்களில் போய் பேச போகிற பொழுதோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வில் பங்கேற்கிற பொழுதோ என்னிடம் கேட்கிற கேள்வி எல்லாமே, மேடம் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படிம்பாங்க. தனியாக கூப்பிட்டு கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க, மேடம் எங்கள் அப்பாவுக்கு சொத்து இருந்தது மேடம், எங்கள் அம்மா என் 2வது சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த சொத்தில் உரிமை இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் வரும். இது மாதிரி நிறைய பெண்களுக்கு நிறைய சந்தேகங்கள். அப்போது பெண்களுக்கான சொத்துரிமை என்பது எந்த அளவிற்கு நம்முடைய நாட்டில் வந்து சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டாமா? அதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய வயிற்றிலே பிறக்கிற குழந்தைகளில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டால் 2, அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டால் ஆஸ்திக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு. அதாவது அந்த பெண்ணை அலங்கரித்து பார்க்க, கொஞ்சி பார்க்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெண் ஆசைக்கு. அதே சமயம் தன்னுடைய ஆஸ்தி அல்லது சொத்து என்று வருகிற பொழுது அது முழுக்க முழுக்க ஆண்களுக்குத்தான் அப்படிங்கிற ஒரு மனோநிலை என்பது நம்முடைய சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக ரொம்ப வருஷமாக ஊறிப்போன ஒரு விஷயம். அதனால தான் பாருங்கள், கொல்லி போடணும்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கணும் அப்படிம்பாங்க. கொல்லி போடுறதுக்கே ஆம்பளை பிள்ளை. இதெல்லாம் என்னென்னா அவர்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கு அறிகுறியாக இந்த விஷயங்களை சொல்லுவது. அப்போ என்ன, பெண்கள் கொல்லி போட்டால் என்ன கட்ட வேகாதா என்ன? அப்படி கிடையாது. ஆனால் தங்களுடைய உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்காக ஆண்களால் கொண்டு வரப்பட்ட சமூக வழக்கமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். சரி, இப்போ வந்து அப்பாவுக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தில் யார் யாருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய சொத்தில் அப்பாவுடைய மனைவி அவங்க முதல்ல அவங்க கூட அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் நம்ம குடும்பங்களெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சொத்து இருக்கும், அப்பா இறந்து போயிடுவார். இறந்து போன பிறகு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அண்ணன் உனக்கு தான் வந்து வேணுங்கிற அளவுக்கு பவுனை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, வரதட்சணை கொடுத்தோம்ல, அவ்வளோ கிராண்டாக இந்த ஹாலில் வச்சு நாங்கள் நடத்தினோம்ல, இன்னும் எத்தனை தான் கேட்பேன், ஏன் நாங்கள்லாம் பிழைக்கவே வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவார், உனக்கு செய்ய வேண்டிய சீறு சிறப்பெல்லாம் செஞ்சாச்சு. ஒரு பெண் வந்து அந்த வீட்டில் இறக்குற வரைக்கும், கோடி துணி போத்துற வரைக்கும் உனக்கு எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நாங்கள்லாம் வாழறதுக்கு இல்லையான்னு கேட்குற அந்த சகோதரர்கள்ட்ட இருந்து ஒரு நிமிஷம் நம்ம அதிர்ந்து போய், ஐயோ நம்ம பிறப்பு நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மகிட்ட பேச மாட்டாங்களோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட்டு நமக்கு வரும் பாருங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இல்லை வச்சுக்கிட்டோம். நிறைய பெண்கள், இல்லைங்க என் பிறந்தவனே வச்சுக்கிட்டுங்க, என் கூட பிறந்தவனே அவனே நல்லா இருக்கட்டுங்க, ஒத்த பிள்ளைங்க அவன் நல்லா இருந்தால் தானுங்களே நாளைக்கு எனக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது மாமஞ்சீர் செய்ய வேண்டாங்களா அப்படின்னெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பெண்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாம் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். என்ன உரிமை இருக்குது? இப்போ வந்து மூதாதையர் சொத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட பிறப்பால் நமக்கு உரிமை வந்து விடுகிறது அப்படின்னு இப்போ நான் சட்டத்தில் திருத்தங்களை எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே போல் எங்கள் அப்பா சுயமாக சம்பாரித்து வைக்கிறார். அப்போ சுயமாக சம்பாரித்த சொத்தில் எனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வரைக்கும் சுயமாக சம்பாரித்த சொத்தில் எனக்கு அந்த உரிமையே கிடையாது. அவர் ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு, அந்த வீட்டினுடைய உரிமையாளராக யார் ஆகிறாங்க? பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்து அப்படி அந்த உரிமையை பெறுகிறார்கள். பெண்களுக்கு இல்லை. ஏன் இல்லை, எனக்கு மட்டும் என்ன உரிமை இல்லைன்னு கேட்டால் மறுபடியும் அதே கதை தான் வருது, எல்லாமே எனக்கு செஞ்சுருக்காங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சுய சொத்தாக இருந்தால், அவங்க சொந்தமாக சம்பாரித்து வாங்கின சொத்தாக இருந்தால், அவங்க பொண்ணுக்கும் கொடுக்காம பையனுக்கும் கொடுக்காம தெருவில் போகிற ஒரு நாய்க்கு கூட, ஒரு ப்ளூ கிராஸுக்கு கூட கொடுத்துட்டு போகலாம். அதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உயில் எழுதாமல் செத்து போயிட்டாங்க. உயில் எழுதியிருக்கணும், என் இறப்புக்கு பிறகு இந்த பர்டிகுலர் நம்பரில், இந்த சர்வே நம்பரில் உள்ள இந்த சொத்தை வந்து என் மகன் வந்து இவ்வளவு எடுத்துக்க வேண்டியது, என் மனைவி இதை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு மாதிரி சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி உயிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சொத்தை நம்ம பிரிச்சுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் உயில் எழுதாமல் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த உரிமை பெண்களுக்கும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது விட்டு கொடுக்கிற விஷயமே அல்ல. காலங்காலமாக சொத்து, பொருளாதார மதிப்பீட்டில் எல்லாவற்றிலும் ஆண் நிர்ணயிக்கிற சக்தியாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட சட்டங்கள். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்து கோட் பில் கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் சொல்கிறாரு,
வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு. அப்போ அங்கே இருந்த கொஞ்சம் பிற்போக்கான சிந்தனை உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, இல்லை லெட் அஸ் மேக் இட் அஸ் ஆப்ஷனல், அவங்க விருப்பப்பட்டால் கேட்டுக்கிட்டோம், அப்போ வேணால் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ சொல்கிறாரு, இதை கட்டாயமான உரிமையாக நீங்கள் மாற்றணும், இல்லைன்னா நான் ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர் அதை ராஜினாமா பண்ணிடுறார். அந்த அளவிற்கு ஒரு வலிமையான கருத்தை பெண்களுக்கு வலிமை சேர்ப்பதற்காக கொண்டு வந்தது தான் இந்த சொத்துரிமைங்கிற விஷயம். அதை நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக மாற்றான ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். பெண்கள் வந்து இந்த 20 பவுன் நகை போடுறோம், இல்லை 50 பவுன் நகை போடுறோன்னா அந்த நகைக்கு என்ன செலவாயிருக்குன்னு பாருங்களேன். ஒரு பவுன் நகை 25,000 ஒரு தோராயமாக எனக்கு தெரியல, அப்படி வச்சுக்கிட்டா கூட 4 பவுனுக்கு வந்து உங்களுக்கு 1 லட்சம் அப்படின்னா 50 பவுனுக்கு எவ்வளவுன்னு பாருங்கள். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 லட்சம் அல்லது 10 லட்சத்துக்குள்ளே நகையும் திருமண செலவுகளுமாக இருக்கும். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சொத்து உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சொத்தினுடைய மதிப்பு 60 லட்சம் 70 லட்சம் என்று இருக்கும். நான் வந்து இன்றைய பெண்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம், இந்த நகைகளுக்கு பின்னாலே போகிற ஆண்மகனை முதல்ல வேண்டான்னு சொல்லிடுங்க, உங்களுக்கும் அது வேண்டான்னு சொல்லி விலகி நில்லுங்க. அதுக்கு பதிலாக ஆணுக்கு ஈக்குவலான கல்வி கிடைக்குமானால், ஆணுக்கு ஈக்குவலான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமானால், அனைத்திலும் ஈக்குவாலிட்டியை கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் இதை சுட்டிக்காட்டி என்னுடைய உரிமையை தட்டி பறிக்க முடியாது. நீங்கள் செய்யலை, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் செஞ்சிருந்தா கூட அதுக்கான பணத்தை கழிச்சிட்டு கூட நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய உரிமையை உத்தரவாதப்படுத்த வேண்டியது பெண்களுடைய கடமையாகும். அதே மாதிரி தான் மூதாதையர் சொத்துல முதலையெல்லாம் நமக்கு அந்த உரிமையே இல்லாமல் இருந்தது. அப்போது நம்முடைய 89 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது தான் அதில் வந்து 1986க்கு பிறந்த பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு அதில் உரிமை இருக்குன்னு வந்தாங்க. அப்புறம் அந்த காலம்ங்கிறத எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அதுவே மத்திய சட்டமாக மாறி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பெண்களுக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். இப்போது ஒரு வீட்டில் அந்த மாதிரி சொத்து இருக்குது, அண்ணன் தம்பி தான் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவானாலும் சட்டப்படியாக நீங்கள் அணுகலாம். சட்டப்படியாக அணுகணும் அப்படின்னு சொன்னேன்னா போய் அங்கே கோர்ட்டில் போய் கேஸை போடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா பண வசதி இல்லை. இப்போது சொத்து குறித்தான வழக்குகளை தாக்கல் செய்கிற பொழுது அதற்கு தேவையான கட்டணங்களை வந்து நம்ம கட்ட வேண்டி இருக்கும். ஆக இந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய வேலை வாய்ப்பை உத்தரவாதப்படுத்தி கொண்டு நம்ம அதுக்கான சேமிப்பையும் வச்சிருக்கிற பட்சத்தில் நாம் அதை கேட்க முடியும். உரிமை பார்ட்டிஷன் சூட்டு போட வேண்டி அது வந்தால் அது நம்ம கேட்க முடியும். அதையெல்லாம் வந்து அந்தந்த நில மதிப்பீட்டுக்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே போட வேண்டும், அல்லது அதிகபட்சமான மதிப்பு இருக்கிற பட்சத்தில் அதை வந்து உயர்நீதிமன்றத்தில் நம்மால் போட முடியும். எனவே சொத்து நமக்கு மறுக்கப்படுவது என்பது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சம சட்டம் என்பதற்கு எதிரான நிலையில் இருக்கிறது. அந்த மறுத்தலை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அதனால் பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற பொழுது உங்களுக்கு இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்காமல் அதை போராடி பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதோடு என் அருமைக்குரிய சகோதரர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சகோதரி உங்களில் ஒருத்தியாக அந்த வீட்டில் வந்தவ அவளை பகிஷ்கரிச்சுட்டு அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்கிறதுனால அந்த நிம்மதி வந்துடாது. 2 பேர் ஆணும் பெண்ணுன்னா அவளும் இருக்கா, ஈக்குவல் பார்ட்னர்ஸ். நாங்கள் அப்பாவுடைய சொத்து தானே, தங்கச்சிக்கு ஒரு பாகம் எனக்கு ஒரு பாவம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை மிக்கவராக இனிமேல் வரக்கூடிய தலைமுறை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கு டாக்டர் நம்பி அவர்கள் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அதனை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனிதர்களுக்கு ஏற்படுகிற மறதி எப்படி அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது என்பதை பார்க்கலாம். மனிதனுக்கு ஞாபக சக்தியும் நினைவாற்றலும் மிக அடிப்படையான ஒரு மூளையினுடைய மனதினுடைய திறமை. பல நேரத்திலே பல பேர் ஞாபக சக்தி குறைகிறது என்பார்கள், நினைவாற்றல் குறைந்து வருகிறது என்பார்கள். இது பலவிதமான காரணங்களால் ஏற்படும். படிக்கிற பையன்கள் அல்லது பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கிற
மாணவர்கள் மறதி ஏற்படுகிறது என்று சொல்லி வருவதெல்லாம் அவர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக, அவர்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் ஏனோதானா என்று படிப்பதால் கருத்துன்றுவது இல்லாமல், ஃபோக்கஸ் இல்லை. அதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற கவனக்குறைவு, ஒரு கருத்து இல்லாமல் இருப்பது, அதனால் அவர்கள் மனதில் சரியாக பதிய வைக்க முடியாமல் திரும்பவும் அவர்கள் ரீகால் பண்ண முடியாது. அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள். இன்னும் சில பேர் நிறைய பிரச்சனைகளிலே துன்பத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது, என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சுற்றுவர என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அது சரியாகிவிட்டால் அப்புறம் சரியாகிவிடும். அது ஒரு டெம்பரரி, தற்காலிகமான ஒரு மறதி நிலை. ஆனால் வயதான காலத்தில் 75-80 வயதுக்கு மேலே இயற்கையாகவே மறதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எல்லோருக்குமே ஓரளவுக்கு. அதனால்தான் வயதானவர்கள்லாம் பெரும்பாலும் பழையதையே அரைத்து கொண்டிருப்பார்கள், அசை போட்டு கொண்டிருப்பார்கள். சில பேர குழந்தைகள் கூட இந்த ஐயோ தாத்தா வந்துட்டார், பழைய கதையை சொல்லி அறுப்பார் என்று ஓடிவிடுவார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு புதியதை கற்றுக்கொள்ளுகிறதிலேயே அந்த பக்குவம் போய்விடுகிறது. அதற்கு காரணம் மூளையினுடைய செல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கிறது. 80 வயதிலே பார்த்தால் ஏறக்குறைய பல பேருக்கு 10-15% பேர் மூளையினுடைய செல்கள் குறைந்து காணப்படும். அதனுடைய செயல்திறன் குறைந்து காணப்படும். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறதி வரக்கூடும். வயதானவர்களுக்கு மறதி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுவது இயற்கை, அது வியாதி அல்ல. ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அதற்கு மினிமல் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் என்று சொல்வார்கள். கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற மறதியை விட கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் சில பேருக்கு மறதி மிக அதிக அளவிலே காணப்படும். அதைத்தான் மெமரி லாஸ் என்று சொல்கிறோம். மூளையினுடைய செல்கள் 40-50, 60, 70% பயனற்று போய்விட்டால் மறதி நோய், அதாவது டிமென்ஷியா என்று சொல்லுவார்கள், அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மறதி என்பதே பல நேரங்களிலே நமக்கு ஒரு நல்ல விஷயமாக தென்படுகிறது. எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இயக்குவதிலோ, ஒரு இன்டர்நெட் இயக்குவதிலோ, அல்லது மொபைல் ஃபோன் பயன்படுத்துவதிலோ டெலீட் என்கிற ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு பயன்பட்டு பல பேரை காப்பாற்றுகிறது. வேண்டாத விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை டெலீட். அதுமாரி நமக்கு வாழ்க்கையிலே பல நேரங்களிலே தேவைப்படாத விஷயங்கள், வருத்தப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள், வேண்டாத மனிதர்கள், வேண்டாத நிகழ்ச்சிகள் எல்லாம் மனதிலே சேமித்து வைத்துக் கொள்வதை விட அவைகளை மறந்து விடுவது நல்லது. அதைத்தான் நினைக்க தெரிந்த மரமே உனக்கு மறக்க தெரியாதோ, அது அவனுடைய இன்பமான நினைவுகள் போய்விட்டதே, உன்னை மறந்துவிட முடியாதா, ஏன் எனக்கு அந்த மறதி நிலை இல்லை என்று சொல்கிற ஒரு சோகத்திலும் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற பாட்டு அது. அதே நேரத்தில் இன்னொரு சினிமா பாட்டு பார்க்கலாம், 2 மனம் வேண்டும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று என்று ஒரு ஆம்பிவலண்ட் ஃபீலிங், கான்ஃப்ளிக்ட். எனக்கு அந்த காதலித்த பெண்ணை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் அவளுக்கு கிடைக்காமல் போகிற பொழுது அவரை மறந்து விடுவது நல்லது. அதனால் எனக்கு 2ம் செய்ய முடியவில்லை, எனக்கு 2 மனம் வேண்டும், ஒரு மனத்தினால் என்னால் செய்ய முடியவில்லை என்கிறது. அந்த மறப்பதற்கே 2 மனம் வேண்டும் என்று கேட்கிற நிலை இருக்கிறது. ஆக மறதி என்பது பல நேரங்களிலே நமக்கு வரப்பிரசாதமாக அமைந்து விடுகிறது. வேண்டாதவைகளை மறந்து விடுவதற்கு மறதி மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. மறதியினால் சில நேரங்களிலே படிக்கிற காலத்திலே அல்லது ஒரு வேலை பார்க்கிற காலத்திலே மறதி நிச்சயமாக அவனுடைய செயல்பாட்டுக்கு குறுக்கீடாக அமையும், இடைஞ்சலாக அமையும், அவருடைய செயல்திறனை குறைத்து காண்பிக்கும். ஆனால் வயதான காலத்திலே அவர்களால் தேவையற்றவர்களை எல்லாம் நினைவில் வைத்து கொள்ள முடியாது. பல நேரங்களிலே பார்த்தால் 80 வயசு 90 வயசுக்காரர்கள் அந்த காலத்திலே அவர்களுடைய திருமணத்திலே நடந்த பொழுது யார் பக்கத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள், என்ன சாப்பாடெல்லாம் போட்டார்கள் மாமியார் வீட்டிலே என்பதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இன்றைக்கு காலை என்ன சாப்பிட்டோம் என்பது மறந்துவிடும். அதாவது தி ரீசன்ட் மெமரி வில் பி லாஸ்ட் ஃபஸ்ட். சமீபத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் முன்னதாக மறந்துவிடும். பழைய காலத்திலே நடந்த விஷயங்கள் கொஞ்சம் பதிவாகி இருக்கும், அதுவும் நாள்பட அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு போகும். மறதி என்பது பல நேரங்களிலே மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியது. வேண்டாதவைகளெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த மறதி என்பது அவனை துன்பத்துக்கு ஆளாக்கும். அந்த மறதியினால் அவனுடைய மன அழுத்தம் கூடி உடல் நோய்களை உண்டாக்கும். அந்த மறதி இல்லாவிட்டால் வேண்டாத நிகழ்ச்சிகள் பல நேரங்களிலே நமக்கு
மன வருத்தத்தை உண்டு பண்ணும், கோபத்தை உண்டு பண்ணும். இப்படி பேசிவிட்டாரே என்று எந்நேரமும் உறவு நிலையை பாதிக்கக்கூடிய வல்லது. அதை மறந்துவிட்டால் நிம்மதியாக நாம் தூங்கலாம். ஆக மறதி என்பது பெரும்பாலும் ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட மறதி மனிதர்களுக்கு பெரிய ஒரு சேவையாகவே இருக்கிறது. அந்த மறதி இருப்பது சில நேரங்களிலே நிச்சயமாக அது நன்மை பயக்கும். சமீபத்திலே கூட சில விளம்பர படங்களிலே பார்க்கலாம். கரை நல்லது என்று சொல்லியே அவர்கள் வறுமலப்படுத்தி பெரிய ஆளாகிவிட்டார்கள். எப்படி கரை நல்லது சட்டையிலே என்றால் அந்த கரையை போக்கிக் கொள்ள இருக்கிறது. அதுமாரி மனிதர்களுக்கும் மறதி நல்லது. சில நேரங்களிலே அந்த மறதி எப்பொழுது அவர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறதோ அல்லது எப்பொழுது அந்த மனிதர்களுக்கு வேண்டாத ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறதோ, அவர்களுடைய மனநிலையை எப்பொழுது பாதிக்கிறதோ அப்பொழுது அவர்களுக்கு அந்த விரும்பத்தகாத விஷயங்கள் அவர்களுக்கு மறதி இருப்பதை நல்லதாக காண்பிக்கிறது. அந்த மறதி என்பது ரீசன்ட் மெமரி, ரிமோட் மெமரி என்று சொல்லுவார்கள். அதைத்தான் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை மறப்பது, பழைய நிகழ்ச்சிகளை மறப்பது. பெரும்பாலும் வயதான காலத்திலே இந்த ரீசன்ட் மெமரி தான் குறையும். சமீபத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் மறந்துவிடும். பழைய நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வந்துடும். சில பேர் செலக்டிவ் அம்னீசியா என்று சொல்வார்கள். அடிமனதிலே அது நினைவு சக்தி இருந்தாலும், மூளை நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தாலும், நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால், ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரை அந்த நிகழ்ச்சியை மட்டும் தற்காலிகமாக மறந்து விடுவது. எனக்கு அதனால் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே, அப்படி ஒன்றும் நடக்கலையேங்க. அது நிஜமான மறதி அல்ல. இவர்களுக்கு ஆழ் மனதிலே அந்த விஷயம் பதுக்கப்படுகிறது. வேண்டாத மனிதர், வேண்டாத நிகழ்வுகள் அங்கே ஓரமாக ஓரங்கட்டப்படுகிறது. அது அவர்களுக்கு அந்த நேரத்திலே அது அமைதியை கொடுக்கிறது. செலக்டிவ் அம்னீசியா, அதாவது அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய உள்மனம் அந்த நினைவுகளை வெளியே கொண்டு வர மறுக்கிறது. இந்த செலக்டிவ் அம்னீசியா என்பது சில நேரங்களிலே உதவி செய்யும். அவர்களுக்கு தற்காலிகமாக அவர்களுக்கு மன வலி இருக்காது. அப்படியா, நான் பார்த்தது இல்லையே அவரை. நிச்சயமாக ஓரளவுக்கு உள்ளாது கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் பார்க்கலாம். ஆனால் அப்படி பார்க்க வேண்டாத நிகழ்ச்சிகளை, பார்க்க தகாத ஒரு மனிதர்களை பார்க்காமல் வைத்துக்கொள்வது அந்த செலக்டிவ் அம்னீசியா. அதுவும் மனிதர்களுக்கு சில நேரத்தில் உதவி செய்யப்படும். முக்கியமாக மறதி ஏற்படுவது எப்படி என்றால், வயதான காலத்திலே மூளையினுடைய செல்களெல்லாம் செயலிழந்து போகிறதல், அதுதான் டிமென்ஷியா என்று சொல்லுவோம். தற்பொழுதெல்லாம் மிக அதிகமாக காணப்படுகிற மறதிக்கு காரணம் குடிநோய். குடியினால் மூளையினுடைய செல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மறதி நோய் மிக அதிகமாக வருகிறது. இப்பொழுது அதுதான் மிக பெரிய பிரச்சனையாக நம்மிடம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குடியினால் ஏற்படுகிற சாலை விபத்துக்கள், அதனால் ஏற்படுகிற தலைக்காயங்கள், ஹெட் இன்ஜுரி, அதனால் ஏற்படுகிற மறதி, அல்லது சில நேரங்களிலே தலையிலே அடிபடுதல், அல்லது சில நேரங்களில் சில இரத்த குழாய்கள் சரியாக வேலை செய்யாமல் மூளைக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டால் ஒரு மறதி. இப்படி மறதி என்பது பலவித உடல் காரணங்களினால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது, குடிப்பழக்கம் அதிகமாக இருப்பவர்களுக்கு, குடியே நோயாக கொண்டிருக்கிறவர்களுக்கு மறதி மிக அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நேரடியாக பாதிப்பாக இருக்கலாம் மூளையை, அல்லது அவர்கள் விழுந்து அடிபடுவதால் அவர்களுக்கு தெரியாமல் ஏற்படுகிற பாதிப்பாக இருக்கலாம். ஆக மறதி என்பது பலரால் வேண்டப்படாத ஒன்றாக இருந்தாலும் பல நேரங்களிலே மனிதர்களுக்கு மறதி பெரிய துணையாக இருக்கிறது. வேண்டாததை ஒதுக்குவதற்கும், வேண்டாத மனிதர்களை நினைத்து பார்க்காமல் இருப்பதற்கும், விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளை நினைவில் கொண்டு வராமல் இருப்பதற்கும் மறதி நிச்சயமாக மனிதர்களுக்கு உதவி செய்கிறது. ஆகவே மறதியும் சில நேரங்களே ஒரு வரப்பிரசாதம்தான்.